ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் நம்ம செல்வி கிட்ட வந்துட்டு ஊரம் விட்டு பொண்ணை தொட்டதுக்கே நான் அவனை கொலை பண்ண பார்க்குறேன், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா? நம்ம வேலவன் கேட்குறாரு. வேலவன் கேட்கும்போது நீ போய் சொல்லலாமாம்மா, ஏமா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருங்க. உண்மையை சொல்ல வர மாதிரியே இருந்துட்டு கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க. உண்மையை சொல்லவே இல்லைங்க. ஏன் அதுக்கு யார் காரணம்னா நம்ம தேனு தான். அந்த விஷயத்தை வெளியே சொல்லாதமான்னு சொல்லிட்டு கண்ணால் ஜாடை காமிச்சது மட்டும் இல்லைங்க, மயக்கம் போடுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுருச்சு. புருஷனை இப்படிலாம் காப்பாற்றாதீங்கம்மா, இப்படிலாம் இருக்கவும் தாம்மா இந்த அயோக்கிய ராஸ்கல்கள்லாம் தப்பு பண்ணிட்டு தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணாலே ஹாலில் நடு வீட்டில் எல்லாரும் முன்னாடி பலார்னு அறவாங்கன்னா சரியாயிடுவாமா, அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி உரைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதான் எங்கள் தேனுக்கு தெரிய போகுது. தேனு வந்துட்டு கூட்டு போய் தென்னரசா அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ என்ன அட்வைஸ் பண்ணாலும் நான் மாற மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ஷன் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம செல்வி வந்துட்டு யார் சக்தி கிட்ட கூட உண்மையை மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலன் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து ரூமில் உட்காந்துருக்காரு. இதுக்கப்புறமாவது நம்ம வேலனோட மனசு மாறுதான்னு பார்ப்போம். ஏன்னா பரிகார பூஜைலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம சக்தி புருஷனுக்காக அக்னி சட்டி ஏந்திர அளவுக்கு போயிட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல விடுங்க, தீபமும் அக்னி சட்டி எல்லாம் ஒன்று தானே, சூடு தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ கோயிலுக்கு வந்தியா, நீ என்னை பார்த்துட்டே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. யாருப்பா சொன்னா, யார் ஒளிஞ்சிருந்து பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தான்னு சொல்லிட்டு நீரை வச்சு விட இவர் மனசு கொஞ்சமாவது மாறும்னு பார்த்தா மாறவே இல்லைங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மீனால் பார்க்குற வேலை இருக்கே. என்ன வேலை பார்க்குறாங்களா? மீனால காணும்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கத்து வீடு பூரா தேடுறாரு. மேலே வந்து ரூமில் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வாக் பண்ணுறாங்களாமா. அந்த வாக்கிங்கில் அவங்க கீழே விழுவ போவா. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சிரிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.